வணக்கம். கவியின் குரல் நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. எனது பெயர் சத்யசீலன் ஆண்டன் அருள்வண்ணன். சமகால பிரச்சனை அல்லது சமகாலத்தில் மக்களிடையே பேசுபொருளாக காணப்படுகின்ற ஒரு விடயம் பற்றி எனது கவிதை நகர்கின்றது. இப்பொழுது கவிதைக்குள் நகரலாம். சிரித்து கை கொடுத்தவ எம நிரந்தரமா சிறைப்படுத்த, சரிவர தெரியாத பிரச்சனைக்கு சரிக்க குண்டு கொடுத்து சலுகை சதை எலும்புகளாக எம்மினத்தை பெற்றறிய சலுகை செய்த நாடுகளே வணக்கம். பூமியில வாழ்க்கை கொஞ்ச நாள் பூத்திருந்தது முற்றத்தில செவ்வந்தி பூ, காத்திருந்த காலங்களின் மாற்றத்துக்காய் கணக்க நாங்கள் ஆசைப்பட்டது எப்பவுமே இல்லை. குடிசைகள் கட்டி குனிந்து உள்ளே நுழைந்து குந்தி இருந்து சமைத்து குலுங்க குலுங்க சிரித்து குப்பி விளக்கு ஏற்றி கொட்டில் நடுவே தொங்க விட்டு கொஞ்ச நேரம் கதைத்து பின் குரட்டை விட்டு தூங்கி மிஞ்சிய பழஞ்சோறு மீன் கருவாட்டில் ஆரம்பித்து கஞ்சி வடித்து குடித்து நாங்க கவலை இல்லாம வாழ்ந்திருந்தோம். கண்மணி, பொன்மணி, சின்னமணி, முத்துமணி, செல்லமணி என்ற சொல் வளர்ந்து கடைசியில பெண்மணி ஆகிவிடும். பெண்மணி என்ற சொல்லின் பெருமதி வடக்கில முத்துமணி மயிரவணியும் முந்திக் கொள்ள முடியாது. தங்களுடைய கண்மணியை போல தாய் தகப்பன் சிறு தளம்பும் விழாமல் பார்த்து தங்கமான ஒரு படியனுக்கு தங்கட தங்கத்தை கட்டி வைப்பினோம். மிஞ்சி போய் வாழ்ந்தவையும் இருந்தவ, மிதமிஞ்சி படிச்சவையும் இருந்தவ, கஞ்சி போரில் சில பேரும் வாழ்ந்தவ, ஆனா கனவேறப்ப கவலை இல்லாமத்தான் இருந்தவ. இஞ்சேருங்கோ இஞ்சேருமப்பா, அம்மா அப்பா அப்பப்பா, அது ஒரு காலமப்பா. மருத்துவம், குருத்துவம், சித்திரம், சரித்திரம், வீரம், இருப்பினும் மனதில் ஈரம், காரமான சாப்பாடு, கதைப்பதற்கு பின்னேரம், கண்ணியம், கட்டுப்பாடு, கல்வி, கலைகள், பெரிய நூல் நிலையம், சிறிய சிறிய நூல் நிற்கும் நிலையங்கள், எங்கட காங்கேசந்துறை சீமேந்து, எங்கட எல்லப்பிட்டி அலுமினியம் தொழிற்சாலை, எங்கட பரந்தன் ரசாயன தொழிற்சாலை, எங்கட லேடன் பனியன் தொழிற்சாலை, எங்கட வாடி தொழிற்சாலை, எங்கட சோடா தொழிற்சாலை, எங்கட மில்க்வர்ட் சவக்காரம், இப்படி எல்லாமே எங்கள்கிட்ட இருந்துச்சு. ஆக்கங்களாலும் ஆர்வத்தாலும் தாக்கங்களால தளர்ந்து போகாத தனித்தன்மை தமிழன் தன்னை மட்டும் நம்பி மிளிர்ந்திருந்தான். எல்லா துறையிலும் தமிழர் எட்டி பார்க்க நிலையில் இருக்க துட்டகைமுனு வம்சத்துக்கு தூக்கம் கெட்டு போயிருச்சு. காணிய பிடிப்பம், கல்விய அழிப்பம், எரிப்பம், கற்பு அதை அழிச்சிருவோம். ஏணியா வாழ்ந்த தமிழரை எட்டப்பனை வச்சு கொல்லுவோம். சோழி இல்லாம வாழ்ந்த சோமனையும் அவன் மாமனையும் ஆமிவார் வந்து அழைத்து கொண்டு போச்சினம். அப்ப தொடங்கி அவர் வரி அனுதினமும் வளர்ந்து அனுர அரசு, அதுலதான் நாங்க இப்ப நிக்கிறோம். முள்ளிவாய்க்கால் வலி 30 எழுத்து, 300 எழுத்து, 3000 எழுத்து, 30,000 எழுத்தென்று வலிந்து முடிச்சு போட்டு அடித்து புத்தகமாக்கினால் வெடித்து செத்தவர்கள், வெடித்ததினால் துடித்து செத்தவர்கள், சிங்களவர் அடித்து செத்தவர்கள், வயிறு கடித்து செத்தவர்கள், வயதிற்காய் சிங்களவர் வதைத்து சிதைத்து செத்தவர்கள், அவர்கள் வலிகளை எம்மால் சரியாக வரையறுக்க முடியாது. ஒவ்வொரு உயிரும் உயிரோடு இருக்க ஓடியே தெரிந்தது, ஓலமிட்டது, உயிர் ஒட்டியே இருக்கும் உடலிலே என்றும் கட்டியே அதை வைத்திருக்கலாம் என்றும் கனவு கண்டது. ஏலத்தில் போன எம்மவரும் எலகிரி என்று இந்த நாளை ரசித்த சிங்களவரும் காலங்காலமாய் உலகத்தின் கண்களை கட்டி வைத்த இந்தியரும் காத்திருந்தனர் எம் உயிர்கள் முற்றாய் கண்மூடும் வரை. பார்த்திருந்தனர் சாவுகளும் சதை துண்டுகளும் போர்த்திருந்த பூமி அதை. ஏட்டிலே சட்டங்களை எழுதியே வைப்பார்கள், உறவுகளை காட்டுங்கள் என்று சொன்னால் அவரையும் காணாமலாக்குவார்கள், கொலை செய்வார்கள், கொன்றவரை குழந்தையுடன் புதைப்பார்கள், காட்டுங்கள் தடையில்லை கோட்டையிலே கொக்கரிப்பார்கள் ரகசியமாய், பூட்டுங்கள் வாசலை போக விட வேண்டாம் ஐநாவை, மாட்டிடுவோம் நாமெல்லாம் மகே அம்மியை விட வேண்டாம், நீதிமன்ற அனுமதி நாம் எடுத்து நீட்டுகிறோம் பொருங்கள் என்று துறை நரிகள் நயவஞ்சக திட்டத்தை நன்கே நடைமுறையும் படுத்தின. 40 வருட காலம் நரிகளுடன் வாழ் நாம் தமிழர், வளைக்குள் வாழ் நரிகள் வஞ்சகத்தை உடைத்தறிய நாமே. நீதி வேண்டும் அவக்கு, அவலம் நிரந்தரமாய் நீங்க வேண்டும், பாதியிலே நிறுத்த வேண்டாம் ஐநாவை, பார்க்க விடுங்கள் என்றே வேண்டினர் தரணிகள். ஐநாவும் கலங்கியது, எம் நிலையிட்டு உலகத்தின் நாவும் சட்டி பேச தடுதடுத்தது. குண்டு போட்டு கொள்வது என்பது வேறு, துண்டையுருந்தி துடிக்க துடிக்க புசிப்பது என்பது வேறு. ஞானாந்தி கொலை 1, அவள் அன்பி கிருசாந்தி கொலை 2, பார்க்க சென்ற அம்மா கொலை 3, அண்ணன் கொலை 4, அன்று அகழ்ந்து அடுக்கினர் அழுகிய அவர் உடல்களை.
பிஞ்சின் கண்முன்னே பெற்றவளை வன்புணர்ந்தான் நஞ்செருந்தி மரணிக்க நாதியில்லை அவளுக்கு. கணவன் முன் மனைவியை களைந்து வன்புணர்ந்தார் காடையர் என்ற பதம் இக்காமுகர்க்காய் தோன்றியதோ. பொன்மணி, முத்துமணி, வைரமணி என்று எங்கட பெருமதி மிக்க பெண்மணியல் இப்ப செம்மணியில இருந்து ஒவ்வொருத்தரா வருகினம். கண்மணியைப் போல அவைய வளர்த்த தாய் தகப்பன் கரையில நின்று கண்ணீர் விடுகினம். காகம் குருவிகளை அடிச்சு புதைச்சதை போல பாவமங்கட பெண்மணிகளை புதைச்சிருக்கணும். காரணம் என்ன, கதை என்ன என்று தெரியாமல், காரணமே இல்லாமல் கனக்க ஆயுதம் கொடுத்தவ, காரணமே இல்லாமல் கற்பழித்து கொல்ல காரணமாய் நின்றவ கொஞ்சமில்ல கனக்க நாடுகள். எங்களை வேதனைப்படுத்த, துகிலிருந்து வெட்கப்படுத்த, சிங்கள பசிய பூரணப்படுத்த, சிரித்து கொண்டே சிரித்து கை கொடுத்தவ நிரந்தரமா சிறப்படுத்த. நன்றி.